இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்துடலாம். 7/10/2024 13/10/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி என்பர்களை பார்த்துருவோம். உங்கள் உடல் மற்றும் மனநலம் பெற நீங்கள் தியானம் மற்றும் யோகாவை நாடணும். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு நிபுணரின் உதவியை பெறலாம். இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கும். இந்த நேரத்தை தூங்குவதற்கு பதிலாக வீணாகுவதற்கு பதிலாக அதை சிறப்பாக பயன்படுத்திக்கிறணும். உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத புதிய மூலத்திலிருந்து லாபம் கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இதனால் உங்கள் மனதில் நேர்மறையை அதிகரிக்கும். இதனுடன் உங்கள் வீட்டில் உள்ள சிறுமிகளுக்கு சில பரிசுகள் வாங்கி செல்ல திட்டம் போடுவீங்க. குடும்ப வாழ்க்கையில் இந்த வாரம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் விவேகத்தை மேம்படுத்தணும். நீங்கள் வீட்டில் அதிக நேரம் செலவழிக்க வாய்ப்பு இருக்குது. வீட்டின் குழந்தைகளின் மோசமான பழக்கத்தை வெளிச்சம் போட இது உதவும். அதனால் நீங்கள் அவர்களுக்காக சில விதிகளை உருவாக்குவதை பார்ப்பீங்க. அவர்களின் படிப்பில் அதிக கவனம் செலுத்த அவங்கள ஊக்குவிப்பீங்க. இந்த வாரம் உங்கள் சம்பள உயர்வு பற்றிய நல்ல செய்தியை பெற முடியும். இது உங்கள் பேச்சை கேட்க அதுக்கு பின்னரே உள்ளிருந்து உணர்ச்சி வசப்படக்கூடும். இந்த செய்தி உங்கள் மேலதிகாரிகளால் விவரிக்கப்படும் வாய்ப்பு இருக்குது. இது உங்கள் நிலைப்பாட்டை அதிகரிப்பதை உறுதி செய்யும். இதனுடன் மற்ற தொழிலாளர்களும் உங்களை மிகவும் மரியாதையுடன் பார்ப்பாங்க. இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் மனதை கல்வியால் நிரப்புவாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்கிறது. இந்த நேரத்தில் நேரத்தை வீணடிப்பதற்கு பதிலாக தனிமையில் சென்று நீங்கள் எழுத படிக்கலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை ராகு கிரகத்திற்கு யாகம் நடத்தணும். கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் பல மனதில் குழப்பங்களால் ஏற்பட்ட குழப்பங்களெல்லாம் மாறி தெளிவாக மாறிடுவீங்க. தொழில்துறையில் இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீங்க. வியாபாரிகள் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் அகன்று மன நிம்மதி அடைவீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா இது லாபகரமான காலகட்டம். ஷேர் மார்க்கெட் துறையில் இருந்தீங்கன்னா வங்கிகள் சம்பந்தமாக பங்குகளில் ஆதாயம் அடைவீங்க. மீடியாவில் இருந்தீங்கன்னா பல இடங்களுக்கு பயணம் செய்வீங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா எதிர்பாராத புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. இல்லத்தரசிகளுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நன்மை நிறைந்த வாரமாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் இருக்குது. சுகஸ்தானத்தில் உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்ற சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 3/12 அதிபதி புதனோட செய்கிறது. 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கு. லாபஸ்தானத்தில் குரு வக்ரம் அடைகிறாரு. தேகபலம் கூடுது. படுத்தவுடன் நிம்மதியாக தூக்கம் வருது. வீடு வாகன யோகம் மற்றும் முன்னோர்களின் நல்லாசை கூட கிடைக்குது. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அதிகரிக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு பணியில் இருந்தால் மேன்மை ஏற்படுது. எண்ணிய சில பணிகள் நினைத்தபடி நிறைவேறுது. குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் உண்டாகுது. சிலர் பழைய வாகனத்தை புதுப்பிப்பீங்க. சொத்து தொடர்பான முக்கிய நிகழ்வுகள் நடக்கும். சிலர் ஊர் மாற்றம் அல்லது வேலை மாற்றம் செய்வீங்க. பெண்களுக்கு உயர் ரக ஆடம்பர ஆடை பொருள் சேர்க்கை உண்டாகுது. வெளிநாட்டில் வசிச்சிங்கன்னா தாயகம் வந்து போகிற வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக சேமிப்பதில் ஆர்வம் அதிகரிக்கும். பராசக்தியை வழிபடணும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அதிக உணர்ச்சி மனநிலை இருக்கும். மற்றவங்கள்ட்ட வெளிப்படையாக பேசவோ அல்லது தொடர்பு கொள்ளவோ நீங்கள் சற்று தயங்குவீங்க. இது போன்ற சூழ்நிலையில் உங்களை மன அழுத்தம் இல்லாமல் வச்சுருக்க விரும்புனீங்கன்னா கடந்த காலத்தை நீக்கி புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சி செய்கிறது நல்லது. பொருளாதார ரீதியாக பார்க்கையில் பணம் தொடர்பான விஷயங்களில் வழக்கமான முடிவுகளை விட இந்த வாரம் உங்களுக்கு சிறந்ததை வழங்கும். ஏன்னா இந்த ராசியில் ஜாதகக்காரவங்க தங்கள் வேலையின்படி இதற்கிடையில் பதவி உயர்வு பெறுவீங்க. மேலும் பலரின் சம்பளத்தை இது அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு வாய்ப்பிலிருந்தும் பணம் சம்பாதிக்க உங்கள் முயற்சிகளை தொடரணும். இந்த வாரம் குடும்ப ஒற்றுமையாக இருக்க உங்கள் வாழ்க்கை துணைவியர் ஆதரவு கிடைக்கும். மேலும் அவர்கள் உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் உங்கள் நண்பர் அல்லது உறவினரிடமிருந்து ஏதாவது பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீண்ட காலமாக உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த நினச்சிருந்தீங்கன்னா வணிக நபர்கள் இந்த வாரம் இதை பற்றி சில நல்ல செய்திகளை பெறலாம். ஏன்னா இந்த நேரங்கள் உங்கள் படைப்பாற்றலில் அதிகரித்து கொண்டு வரும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் வணிகத்திற்கு இது போன்ற சிறந்த நடவடிக்கையை எடுக்க முடியும். இது உங்களுக்கு லாபம் மற்றும் வளர்ச்சி ரெண்டையும் தரும். இந்த வாரம் தகவல் தொழில்நுட்பம், ஃபேஷன், மருத்துவம், சட்டம்
உள்துறை வடிவமைப்பு இதை படிக்கும் உங்கள் ராசி மாணவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் மனம் குழப்பம் அடையும். இதனால் உங்கள் பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல சிரமங்கள் இருக்கும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை இன்னைக்கு சனி கிரகத்திற்கு யாகா நடத்தணும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டிக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு பணவரவு ஜாஸ்தி இருக்குது. எதிர்பார்த்த இடத்துலேருந்து வரும். தொழிலில் இருந்தீங்கன்னா படிப்படியான வளர்ச்சிகள் ஏற்படும். வியாபாரிகள் புதிய முதலீடுகளை செய்வதை சில வாரங்கள் தள்ளி வைக்கணும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகங்களில் உங்களுடைய பணி சம்பந்தமாக மட்டுமே மற்றவங்கள்ட்ட பேசணும். ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா திட்டமிட்ட லாபத்தை அடைவீங்க. ஷேர் மார்க்கெட் துறையில் இருந்தீங்கன்னா அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஆட்டோமொபைல் சார்ந்த பங்குகள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. மீடியாவில் இருந்தீங்கன்னா கவனமாக செயல்படணும். கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நேரடி போட்டிகளை சந்திப்பீங்க. இல்லத்தரசிகளாக இருந்தீங்கன்னா பல்வேறு குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு பிஸியாக இருப்பீங்க. புதன் மற்றும் வியாழன் இந்த 2 நாட்களில் இரவு பயணங்களை தவிர்த்தரணும். சிம்மராசியை பொறுத்த மட்டிக்கும் இந்த வாரத்தில் 2வது வாரமாக அக்டோபர் மாதத்தில் அமைகிறனால நல்ல எதிர்பார்த்த சூழல்கள் ரம்மியமாக அமையும். வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி ஏதோ நல்ல தொழில் செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் தொழிலில் தடங்கல்கள் விலகி நன்மை உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் எந்த தொழிலில் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிட்டும். உங்கள் தொழிலில் நிம்மதி கிட்டும். மரியாதை கூடும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் சாதகமான பலன்கள் இருக்குது. வெற்றி கிடைக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அதில் நிதானம் தேவை, அமைதியும் தேவை. வண்டி வாகனத்தில் போகையில் கவனமாக இருக்கணும். புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வக்ரசனின் 7ஆம் பார்வை ராசியதிபதி சூரியன் கேதுவுடன் இணைஞ்சு நிற்கிறாரு. பெருந்தன்மையான செயல்களின் மூலம் மதிப்பு உயரும். பூர்வீக சொத்துக்கள் விற்பனையில் முட்டுக்கட்டியாக இருந்த பங்காளிகள் மனம் மாறுவாங்க. சகோதர சச்சரவுகள் விலகும். வயதானவர்களுக்கு அரசின் உதவி தொகை கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் சுயவிசேஷங்களை முன்னின்று நடத்தும் கடமையும் பொறுப்பும் உங்களை தேடி வரும். ராசிக்கு 10ல் குரு வக்ரம் அடையுது. புதிய தொழில் முதலீடு செய்ய வேணாம். லாபம் எதிர்பார்க்க முடியாது. பணப்பற்றாக்குறையை தவிர்க்க திட்டமிட்டு செயல்படணும். நிலம் வாங்கணும், தங்க நகை வாங்கும் யோகம் உண்டாகும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல குடும்பம் அமையும். குடும்பத்தாருடன் வெளியூர் போகிற வாய்ப்பு கிடைக்கும். சிம்ம ராசியினர் மார்ச் 2025 சனிப்பெயர்ச்சிக்குள்ளே திருமணத்தை நடத்தி முடிப்பது நல்லது. இந்த வாரத்தில் நன்மையும் தீமையும் சேர்ந்தே இருக்குது. சிவசக்தியை வழிபடணும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் அதிக நேரம் வீட்டிலேயே செலவு செய்வீங்க. அதனால் உங்களுக்கு சிரமம் ஏற்படும். உங்கள் ஆசைகள் முழுமையாக அடைய அல்லது வேலைகளை செய்யணும். இந்த வேலைகளை செய்ய ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா இதனால் நீங்கள் சுயமாகவே அழுத்தம் இல்லாமல் இருப்பதை உணர்வீங்க. உங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத புதிய மூலத்திலிருந்து லாபம் கிடைக்கும். இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இதனால் உங்கள் மனதில் நேர்மறை அதிகரிக்கும். இதனுடைய உங்கள் வீட்டில் உள்ள சிறுமிகளுக்கு சில பரிசுகள் வாங்கி போக திட்டம் போடுவீங்க. நீங்கள் ஒரு குடும்ப வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த வாரம் விரும்பிய முடிவுகளை பெறலாம். இதனுடைய நீங்கள் சமீபத்தில் உங்கள் குடும்பத்தினருடன் சேர்ந்து ஒரு தொழிலை தொடங்கினா நீங்கள் ஒரே நேரத்தில் முதலீடு செய்வதை தவிர்த்திடணும். மேலும் மெதுவாகவும் புத்திசாலித்தனமாகவும் முதலீடு செய்யணும். ஏன்னா இதன் மூலம் மட்டுமே உங்கள் வீட்டு மக்களுடனான உறவை மேம்படுத்தலாம். அவர்களின் உதவியுடன் சரியான முடிவை எடுக்கலாம். இந்த வாரம் வர்த்தக ஜாதகக்காரங்க எந்த ஒரு வணிக சட்ட ஆவணங்களையும் ஆழமாக புரிஞ்சுக்கிறாம கையொப்பம் விடுவதை தவிர்த்துருங்க. அதை முறையாக படிங்க. இல்லைன்னா நீங்கள் ஏதேனும் பெரிய சிக்கலில் சிக்கிக்கிருவீங்க. ஆவணங்களை பற்றி கவனக்குறைவாக இருக்க வேணாம். இந்த வாரம் குடும்பத்தில் குழந்தைகள் விளையாடுவது உங்கள் கல்விக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இதனால் நீங்கள் விரும்பாவிட்டாலும் அவங்க மீது பொங்கி எழுவதை பார்க்கலாம். இது குடும்ப அமைதியை சேதம் விளைவிக்கும். பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் 41 முறை ஓம் நமோ நாராயணான்னு ஜெபிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கன்னிராசி என்பர்களாக இருந்தீங்கன்னா கன்னிராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுக்கு காரியத்தடை இருந்துச்சுன்னா காரியத்தடை இருந்துக்கிட்டே இருக்கும். பல்வேறு விஷயங்களில் காரியத்தடை இருக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய தாமதமாகும். ரொம்ப உழைக்க வேண்டி வரும். தொழில்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா எந்திரங்கள் பராமரிப்பு மற்றும் பழுது காரணமாக செலவினங்களை சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நிர்வாகத்தின் ஆதரவை பெற்று தங்களுடைய பணிகளை திறம்பட மேற்கொள்வீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தீங்கன்னா புதிய திட்டங்களை தொடங்குவதற்கான முயற்சிகளை செய்யலாம். மேலும் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் துறையில் இருந்தீங்கன்னா திரவ பொருட்கள் மற்றும் ஃபுட் இண்டஸ்ட்ரி பங்குகள் மூலம் ஆதாயம் பெறுவீங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த எல்லாமே வளங்கள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஆதாயம் பெறுவீங்க. திரவ பொருட்கள் மற்றும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருந்தீங்கன்னா அந்த பங்குகள் உயரும்.
மேலும் புதிய முயற்சிகளை தொடங்க சாதகமான நேரம். மீடியாவில் இருந்தீங்கன்னா புதிய திட்டங்களை செயல்படுத்தி பேர் வாங்குவீங்க. வீட்டிலையே இருந்தீங்கன்னா மனமகிழ்ச்சி அளிக்கும் காலகட்டம். சுயவரையும் உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் புதன் தனஸ்தானத்தில் 2 9ஆம் அதிபதி இருக்கிறது. உங்களுக்கு சுக்கிரனுடனும் சேர்ந்திருக்கனால இது ஒரு நல்ல பொற்காலம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. எடுத்த முடிவுகளெல்லாம் வெற்றி கிடைக்கும். பிறவிக்கடன் மற்றும் பொருள் கடனிலிருந்து விடுபடுவீங்க. தந்தையின் கடனாலும் வைத்திய செலவாலும் கலங்கியவங்களுக்கு கடன் தீரும். பெரியோர்களின் நல்லாசிகள் கிடைக்கும். சர்வ லாபம், வெற்றிகள், மேன்மையும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிகாரிகளின் தொல்லைகள் அகலும். சிலருக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். ஆன்லைன் மூலம் தொழில் வளரும். அடமான நகைகள் மீண்டு வரும். தந்தையிடம் நிலவிய சச்சரவுகள் விலகி நன்மதிப்பும் பாசமும் உண்டாகும். பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவி உறவில் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். திருமண வயது ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். நோய் தாக்கம் குறையும். கன்னிகா பூஜையில் கலந்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 7/10/2024 13/10/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.